10th மேக்ஸ் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.5 அதில் இப்போ செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் சம் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பிளஸ் 4 டிவைடட் பை 3x plus 4y into 9x square minus 6y 16y y square divided by 2x square plus 3x minus 20. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆன்சர் ஃபர்ஸ்ட் இது எடுக்கலாம். இது ஆக்சுவலாகவே சிம்பிளிஃபை பண்ணி தான் இருக்கு. இதுக்கு மேலே இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம இது எடுத்துக்கலாம். இதுல மேல இருக்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 9x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இது கொண்டு வரலாம். இப்ப 9 எப்படி எடுத்துட்டு வரலாம்? 3 3s are 9. ஸோ 3x ஸ்கொயர் மைனஸ் 16 4 4s are 16 4y ஸ்கொயர் 4y whole square 3x whole square. A square minus b square ஃபார்மேட்ல வந்துருச்சு, ஃபார்முலாவில் வந்துருச்சு. இதை a square minus b square ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். 3x plus 4y 3x minus 4y. இது இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இதை பண்ணலாம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் 2x ஸ்கொயர் பிளஸ் 3x minus 20 equal to 2 into 20 40. இப்ப மல்டிப்ளை பண்ணா minus 40 வரணும், ஆட் பண்ணா 3 வரணும். ஸோ minus 40 3 வர்ற மாதிரி என்ன பண்ணலாம்? 8 5s are 40. 8 5s are 40. So 5 8. இப்போ இதுல மைனஸ் போடணும். இங்க மைனஸ் இருந்தா தான் இது பிளஸ் 3 ஆகும். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 8 ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், பிளஸ் 8x minus 5x minus 20 equal to 2x வெளியில் எடுக்கலாமா? So x plus 4 2x வெளியில் எடுத்தோம்னா இது ரெண்டுலையும் 4x 2x ஸ்கொயர் 8x plus 8x. நெக்ஸ்ட் இங்கேயும் x plus 4 வரணும். ஸோ minus 5 வெளியில் எடுக்கலாம். minus 5x minus 20. இது ரெண்டும் எடுத்தாச்சு. 2x minus 5. ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் x plus 4. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ x plus 4 டிவைடட் பை 3x plus 4y into 9x squared minus 16y squared divided by 2x squared plus 3x minus 20 is equal to, first இதை அப்படியே எழுதிக்கலாம், x plus 4 divided by 3x plus 4y into இப்போ 9x squared minus 16y நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3x plus 4y 3x minus 4y 3x minus 4y. நெக்ஸ்ட் கீழே என்ன இருக்கு? 2x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 20 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2x minus 5x plus 4. ஸோ இது ஏதாவது கேன்சல் ஆகுதா பார்க்கலாம். 3x plus 4y இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு, கேன்சல் பண்ணியாச்சு. x plus 4 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ மீதி இது ரெண்டும் இருக்கு, இது ரெண்டும் கேன்சல் பண்ண முடியாது. இதுதான் ஆன்சர். 3x minus 4y divided by 2x
-5. இதுதான் ஆன்சர்.